வணக்கம் நண்பர்களே. நந்தனம் டூர்ஸ் கோயம்புத்தூருங்க. நம்ம வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து காசி, அயோத்தி, அலகாபாத்து, கயா வந்து 10 நாளைக்கு வந்து நம்ம ஆன்மீக சுற்றுலா மாதிரி கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குங்க. முதல் நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம திரிவேணி சங்கமத்தில் வந்து போயிடுவோங்க. அங்கே வந்துட்டு 3 நதி வந்து ஒன்று சேர்ற இடம். கங்கா, யமுனா, சரஸ்வதி. அங்கே வந்து நம்ம படகுல போய் புனித நீராடுவோம். அங்கே அந்த நீராடிட்டு வந்துட்டு நம்ம வந்து மாங்கல்ய பூஜைம்பாங்கங்க, தம்பதிய பூஜை. அங்கே வந்து நம்ம ஐயர் வச்சுலாம் பண்ணுவோங்க. அது முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து இந்திரா மாளிகை, நேரு இந்திரா பிறந்த வீடுங்க, அங்கே போய் பார்ப்போம். அப்புறம் அனுமன் கோயில், பாதாள அனுமன் கோயில், அப்புறம் சக்திபீடம், காஞ்சி காமக்கோடி மந்திர், இந்த கோயிலெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் பார்த்துட்டுங்க. அன்றைக்கி இரவே வந்து நம்ம அயோத்தி போயிடுவோம். அயோத்தியில் அங்கே வந்து இரவு தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சுங்க, ராம ஜென்மபூமி, ராமர் கோயில், தசரத மாளிகை, சராய் நதி, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 கோயிலெல்லாம் பார்த்துட்டுங்க, அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்ப்போம். அப்புறம் அதை முடிச்சுட்டு அன்றைக்கி இரவே வந்து நம்ம காசி கிளம்பி போயிடுவோங்க. காசியில் நம்மளுக்கு மொத்தம் 2 நாள் அங்கே இருப்போங்க. முதல் நாள் வந்து காலையில் வந்து கங்கை நதியில் வந்து புனித நீராடிட்டு, அங்கே வந்து தர்ப்பணம் அல்லது சில பரிகாரம் பண்ணுறவங்க இங்கே பண்ணலாங்க. அதுக்கப்புறம் வந்து காலை உணவெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நேராக வந்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிடுவோங்க. அங்கே போயிட்டு காசி விசாலாட்சி கோயில், அன்னவர்ணியம்மன் கோயில், கால பைரவர் கோயில், துர்கா மந்திர், அப்புறம் துளசி மானஸ் மந்திருங்க, பிர்லா மந்திர், இந்த கோயிலெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அது முடித்த அப்புறம் சாயங்காலம் வந்து நம்ம படகுல ஏறி அந்த 64 காட்டு வந்து சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து நம்ம கங்கா ஆராத்தி பார்க்கலாங்க. 2 நாள் இருந்துட்டு அன்றைக்கி இரவு கிளம்பி நம்ம நேராக வந்து கயா போயிடுவோங்க. கயாவில் வந்து நம்ம விஷ்ணு பாதம், அங்கே போய் நம்ம பிண்ட தர்ப்பணம் கண்டிப்பாக அங்கே கொடுப்பாங்க நிறைய பேர். அங்கே கொடுத்துட்டு அப்புறம் மதிய மேலுக்கு வந்து நமக்கு புத்த கயா போயிடுவோங்க. கயா புத்த கயா போய் அங்கே 80 அடி உயிரை நம்ம புத்தர் சாமி பார்த்துட்டு சுற்றி வந்துட்டு நமக்கு இந்த வெளிநாட்டு புத்தர் கோயிலெல்லாம் அந்த மாதிரி அங்கே ஆட்சி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சுற்றி போயிட்டு அன்றைக்கி இரவு வந்துட்டு கிளம்பி நம்ம நேரம் வந்து கோயம்புத்தூர் வர மாதிரி இருக்குங்க. கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க நம்ம கூடயே வந்துடலாம். ஈரோடு, சேலம் இந்த சைடு இருக்கவங்க, இல்லை மதுரை அந்த சைடு இருக்கவங்களுக்கு அவங்க தனியாக வந்து நம்ம வந்து ரயில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அங்கேருந்தே. இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து சென்னையில் வந்து வந்துடுவாங்க. சென்னையிலேருந்து அப்படி மாறி போகிற அளவுக்கு நம்ம பண்ணி விட்ருவோம். இதில் என்னென்ன அடங்குன்னா, இங்கே வந்து நம்ம ட்ரெயினில் வந்து சாப்பாடு நம்ம கொடுக்குறது இல்லைங்க. அங்கே 5 நாளைக்கு வந்து நம்ம சாப்பாடு தமிழ்நாடு சாப்பாடு கொடுத்துருவோங்க. தங்கறதுக்கு வந்து நம்ம வந்து ஹால் வசதி தான் பண்ணுறோம். அங்கே சுற்றி பார்க்குற ஆட்டோ சார்ஜஸ், அப்புறம் வந்து நம்ம பஸ்ஸு எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடுங்க. படகு 2 இடத்துல படகு போவோம், நம்ம பிரயாகராஜ்லேயுமே நம்ம காசிலையுமே, இது எல்லாமே இன்க்ளூடிங் ஆயிருங்க. இதில் வந்து என்ன வந்து உங்களோட செலவு வரும்னா, இந்த வந்து தர்ப்பணம், பிண்டம், பூஜை, அந்த பூஜையோட செலவு, அப்புறம் வந்து ட்ரெயின் சாப்பாடுங்க, இந்த 2 வந்து, அப்புறம் உங்களோட தனிப்பட்ட செலவுகள் மட்டுங்க. இதான் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து நம்ம 10,999 ரூபா பண்ணுறோங்க. ஸ்டே டேஸும் 2,500 சேர்ந்து வருங்க. நன்றி, வணக்கங்க.